வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நாம் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். வணக்கம் சாலிஹின். வணக்கம் சந்திரிகா. மேற்கு தெற்கு கரையோர பிராந்தியங்களின் பல இடங்களில் குறிப்பாக காலை வேளையில் சிறு அளவு மழை பெய்யும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களின் பல இடங்களிலும் அத்துடன் மன்னார் குடா கடல் பிரதேசத்திலும் மழை பெய்யும். காற்று தென்மேற்கு திசையினூடாக மணிக்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். காலி தொடக்கம் மாத்தறை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களிலும் அத்துடன் மன்னார் குடா கடல் பிரதேசத்திலும் சில வேளைகளில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டராக உயர்வடையும் பட்சத்தில் குறிப்பிட்ட இக்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும்.